என்னடா பாலு வேணுமா? ஆமா. அப்ப வந்து எடுத்துக்க வேண்டியதுதான மிஸ்டர் ஃபியர்லெஸ் பிராங்க்லின். நான் ஒன்னும் அந்த பேரை வைக்கல. அப்புறம் ஐயோ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு மூச்சா வருது. நான் போறேன். டே கோல்டு பிஸ்கட், இந்த செருப்பை நான் இந்த சீல போடுவேன். நீ கரெக்டா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும். போ. இருறா வர முக்கா மென்டலு. நீயே போய் எடுத்துக்க. அப்படியே உங்க தாத்தன் தட்டு வர வித்துட்டு இருப்பான். அதையும் வாங்கி. ஹே ரவி, நடிக்காதா? எழுந்துரு சார். நடிக்கிறான் சார், கொஞ்சம் எழுப்பிடுங்க சார். நடிக்கிறானா? போய் சொல்லாதப்பா. டேய், உன் ஆக்டிங்லாம் இவங்கெல்லாம் நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். ஏன்பா உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஹார்ட் அட்டாக் இருக்கு போகுது சார். இந்த நாய்க்குல ஹார்ட் அட்டாக் வராது. இவனுக்கு தான் இதேமே இல்லையா? டேய் டோலக் போடு ரவி. கரம் பிரச்சனை தீர கருங்காலி மாலைய கருணா வாங்கி போட்டவன் நீதான்டா. ஊராண்டா வா, வாயில பிளேட் வச்சு துப்புறேன். எப்பா கணக்கார போயிட்டான். எனக்கு இருக்கிற கரம் பிரச்சனைக்கு கருங்காலி மாலையா கருங்காலி மரமே வச்சாலும் சரியாகாது. எப்பா பார்த்தாலும் இடுப்பு வலி, கை கால் வலி, மயக்கமா, சோர்வா இருக்குன்னு சொல்றா. ஆனா என்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்க இருந்துதான் அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியலையே. சண்டை போடாம இருக்க ஒரு வழி இருக்கு. அது உனக்கும் தெரியும், எனக்கு தெரியுமா? ஓ, உன்னை போல் ஒருவனா? பயா, உன்னதான் தேடின்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னென்ன செஞ்ச? நான் என்னென்னமோ செஞ்சேன். விஷயத்துக்கு வா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய பீச்சு, பார்க்கு, சினிமான்னு கூட்டிட்டு போனேன். இப்போ ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போகல. ஓ அதுவா? எவனாச்சும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு போவானா? ஆத்தி யாரு? லேடிஸா? லேடிஸ பத்தி எங்க மாமா நிறைய சொல்லிங்கிறாரு. மாப்பிள ஓடுற பஸ் லாரியில விட குறுக்க போய் நிறுத்து, வண்டியை நிறுத்திடுவாங்க. ஸ்கூட்டி ஓட்டினாரு லேடிஸ் கிட்ட மட்டும் போகாத. வண்டியை கொண்டு மேலேயும் விட்டு பழிய தூக்கி உண்மையில போட்டு வரோம் அடியே வாங்கி கொடுத்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு பாத்துக்கோ. எங்க மாமா சொன்ன மரியாதை வரா. சிரிக்குமாவ இதாமா வண்டி எகமா கொண்டு வர, படாத இடத்துல பற்ற போதும். எப்போ நல்ல வேலை தப்பிச்சுக்கலாம் சாமி. நீயோ பக்கமே தலை வச்சு போடுக்க. வேணும் பார்லேஜி பிஸ்கட் வேணும். ஏண்டா பார்ட் டைம் பைத்தியம்? பாஷா பாய்க்கு பாடிகார்டா இருந்தேன்னு தான் நான் உன்னை பாதி விலைக்கு வாங்கிட்டு வந்தேன். நீ என்னடா 10 ரூபா பார்லேஜி பிஸ்கட்டுக்கு என்ன போட்டு இந்த பாடுபடுத்துற? அதெல்லாம் தெரியாது. வேணும் பார்லேஜி பிஸ்கட் வேணும். ஐயோ, என்ன வியாதினே தெரியலையே இவனுக்கு. ஆஹா, மண்ட கோளாறு மகேஷ் வேற வரானே. இன்னைக்கு என்ன பண்ண போறானோ? மச்சி என்னடா 6 சேர்ந்தா என்ன வரும்? 12 வரும். இல்ல மச்சி, வெள்ள வரும். அட்டிங்க கப்சா தலையா. ஐயோ முடியலையே. ஏன்டா எவ்வளவு வெயில் அடிக்குது? உனக்கு தெரியுமாடா? தெரியாம எதுக்குடா சுத்திட்டு இருக்க? போடா. என்னடா பாக்குற மானிட பதற. நீங்க ஓசோன்ல ஓட்டையை போட்டுட்டு நான் நெருங்க மொட்டையை போட்டு சுத்தணுமாடா வெயிலுக்கு? இன்னைக்கு மட்டும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு போடாம அந்த பொடிகிரிய போட்டா வெள்ள புலியா இருக்கிற நம்ம பாகுபலியா மாற வேண்டியதுதான். ஒரு ஏசி வாங்கி போடியானா போட மாட்டாரு தோழ. ஆனா இவரு மட்டும் கவட்டைய விரிச்சிட்டு காத்து வாங்குவானா? நாங்க அந்த பொட்டிக்குள்ளாரையே புத்து நாப்புல இருக்கணுமா? ஒழுங்க அந்த உஷ்ணத்துக்கு நான் பஸ்மமாகறதுக்கு முன்னாடி ஏசிய வாங்கி போட்டுரு. அப்புறம் தேவையில்லாம கொலகேஸ்ல உள்ள போயிடுவா பாத்துக்க. இன்கமிங் டேஞ்சர் அலர்ட். நீ இப்ப ஷூவை எடுக்கலைன்னா சிவலோகம் அனுப்பப்படுவாய். ஏந்தாடா, நீ மேல வரலன்னா மேலோகம் அனுப்பப்படுவாய். நான் இந்த பாத்திரத்தை எடுக்கலன்னா பரலோகம் அனுப்பப்படு. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க. இது என்ன பூச்சிடா இது?
வடிவில் சொல்ற மாதிரி இதுக்கு கூருக்கு இருமோ. சின்ன வயசுல ஆறு கோளாறுல ஒரு நண்டுகிட்ட வம்பளுத்தி நல்லா கடி வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்கு. அடேங்கப்பா, என்ன ஒரு ஸ்டைலு, என்ன ஒரு கெத்து. கராத்தா மாஸ்டர் மாதிரியே போஸ் கொடுக்குது. நம்மள அட்டாக் பண்ண வருது இல்ல விளையாட வருதான்னு தெரியலையே. எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். ஆனா நான் உன்ன மாதிரி மோடானல, ரொம்ப சாஃப்டான ஆளு தெரியுமா. சண்டையெல்லாம் வேணாம், நான் அமைதி விரும்பும் வெள்ளைப்புறா. இங்க பாரு, நான் சரண்டர். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டையை ரெண்டாக்குவோம். சேமி ஐஸ் வாங்கிட்டு வரானோ பால் ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. அறிவு கேட்டான். வெயிலுக்கு எப்படி பால் ஊத்தி கிடக்கு. சி, அச்சோ, பல்லு வேற வளர்க்கலையே. பரவாயில்ல, சாப்பிடும். நல்லா தான் இருக்கு. பல்லு வளர்க்காங்க அத்தான் நல்லா தான் இருக்கு. டேஸ்டா இருக்குயா. வெயில் அப்படி பாக்குறா. ஒரு வாய் கேட்பானோ, எச்சு வச்சுட்டேன்னு சொல்லிடுவோம். ஏய், எச்சு வச்சுட்டப்பா, எல்லாம் தரமாட்டேன். எனக்கு போப்பா, உன்னை பார்க்க வச்சுட்டேன்னா எனக்கு வைத்த வலிக்கேன். இது என்னது? என் பொண்டாட்டி பாவட நட இங்க எப்படி வந்துச்சு? ஆமா, பம்பு. இது பாம்பு. டே கருப்பா, சொன்னா கேளு, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஏ போடா, ஓவரு ஃபீவர்னு. நான் தலைகிறா தான் குதிப்பேன். ஐயோ போச்சே. ஏதா ஒரு பேச்சு சொன்னா அப்படி விட்டுருவியா? யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்க? டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? டெய்யோடா கருப்பா, விளையாட போலாம். என்னடா டா போட்டு கூப்பிடுறா? போ வயசுல என் வயசுல நீ பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பூமியை பார்த்த வந்தா நானு. கொண்டு வாரா போறாங்க வச்சுக்கிட்டு. ஏன்னா ராமலிங்கம், இப்படி போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி நமக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை கல்லு தடுக்கி மொத்தக்கடி நம்ம கால கடையில விழுது சதக்கு ஒரு மிதி விதிச்சுன்னு இந்த பொம்பளை வாட்டுக்கு மண்டே ஊட்டுச்சுன்னு என்ன நம்ம நிலைமை என்ன? உன்னை கூட்டு போய் லாடம் கட்டுவோம். என் கூட வந்து எனக்கு பாடையை கட்டுவோம். கேட்கிறா பரிக்கை எனக்கு என்னமோ இந்த பொக்க வாய்களை இதுக்கு மேல பெரிய சுற்று இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் கொண்டு வந்து இங்க ஆனம்புட்டி சாப்பிட்டுன்னு விட்டாங்க தெரியல. எதுக்கு கொஞ்சம் தள்ளியேவா? சிங்கத்தை சீண்டி பார்க்கலாம், சூரியனை சுரண்டி பார்க்கலாம், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணி பார்க்கவே கூடாதுரா. எப்பா என்ன அடி அடிக்கிறாளுங்க. ஐயோ, என் பொண்டாட்டி வந்துட்டா, ஓடு ஓடு ஓடு. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. வீடு காத்த வச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கரை பாண்டி அங்காளம்மா செங்காலம்மா வந்தாடா. என்னடா இது கொண்டையா? என்னடா கொண்டை இது? நாத்து நட்டுகிற மாதிரி இது தலையில. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொண்டைய நான் பார்த்தது இல்லையே. ஜாலியா அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. உன்னை போட்டு நான் சூத்த அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னை பத்தி தெரியல உனக்கு. இப்பதான் நான் வேணாங்கிறேன்னு இல்ல. நான் இனிமே வந்தேன்னு வச்சுட்டு உன் பக்கம் நான் நாட மாட்டேன், வர மாட்டேனா. வந்தேன்னா என்னன்னு கேளு நீ. என்னடா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறியா? என்ன ஒரே வாட்டி பேசலாம். நான் எதுவும் பேசல. முடியாத எதுவும் பேசாத. அடிச்சு விடுறவா பாடி அட்டக. இந்த மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. கடவுள் ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவை திறப்பாரு. எனக்கெல்லாம் கதவை முடிக்கிட்டு சாவியை துளைச்சிட்டாரு போல. மூணும் சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. 6ன்னு சொன்னேன். சரி, 6 சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. வெள்ளம் வரும்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க இந்த மிஸ்.